அண்மை செய்தி, முறையாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு விஜய் அளித்திருக்கக்கூடிய உத்தரவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தேர்தல் மேலாண்மை அலுவலகத்துல மாநாடு பணிகள், வாக்குச்சாவடி முகவர்களுக்கான செயலி உள்ளிட்டவற்றுக்கான ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் தேனாம்பேட்டை அருகே அமைந்திருக்கக்கூடிய தனியார் தேர்தல் யுக்திகள் நிறுவனம், அதாவது ஆதரவத்தினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் தனியாக தாவேக்காவுக்காக செயல்படக்கூடிய வார் ரூம் ஒன்றை தொடங்கி இருக்கின்றனர். அந்த இடத்திற்கு இரண்டாவது முறையாக ஆய்வு செய்வதற்காக வந்திருந்த இடத்துல முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்துல தலைவர் ஈடுபட்டிருக்கிறார். இந்த கூட்டத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதுபர்ஜுன், துணை பொதுச் செயலாளர் TTR நிர்மல்குமார் ஆகியோர் பங்கு பெற்றிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தாவேக்காவுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் அடுத்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பதையும் ஆய்வு செய்து கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறார். அத்துடன் மாநாட்டுக்கான என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்றும் ஆலோசனையும் கட்சி தலைவர் நிர்வாகிகளிடையே வழங்கியிருக்கிறார். அதே சமயம் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியின் செயல்பாடுகள், அதில் இணைக்கப்பட்டுள்ள தகவல்கள், அதன் மூலம் பதிவு செய்ய வேண்டிய ஆய்வுகள் உள்ளிட்டவற்றையும் விஜய் நிர்வாகிகளுக்கு விளக்கியுள்ளார். இது மட்டுமல்லாமல் முக்கிய முடிவாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் அந்தந்த பூத்தை சேர்ந்தவர்கள் இல்லாமல் வேறு பூத்துகளை சேர்ந்தவர்களை நியமனம் செய்துள்ள நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை நிர்வாகிகள் தொடங்கியுள்ள நிலையில பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்கள் பிரச்சனைகளை கேட்கவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நிர்வாகிகள் நேரில் செல்வதை மாவட்ட செயலாளர்கள் கண்காணிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதை பொதுச் செயலாளருக்கும் இன்னபிற நிர்வாகிகளுக்கும் தலைவர் விஜய் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். 2026 தேர்தலுக்கான பணிகள் அனைத்து கட்சிகளும் தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றிக் கழகமும் அதற்கான பணிகளை விரிவுபடுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு